ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஹம்பி, ஹனுமானின் பிறப்பிடம். வழங்கியவர் ஜீவன கௌர ஹரிதாஸ். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெல்லாரி மாவட்டத்தில் இயற்கை எழில் நிறைந்த துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்திருப்பதே ஹம்பி எனும் திருத்தலம். இந்த வனம் வானர படைகளின் வசிப்பிடமாக திகழ்ந்ததால் கிஷ்கிந்தா கஷேத்திரம் என்றும், பார்வதி தேவி கடுந்தவம் புரிந்ததால் பம்பா தீர்த்தம் என்றும் அறியப்படுகிறது. ஹனுமானின் பிறப்பிடமான இவ்விடத்திற்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, பலராமர் ஆகியோரும் வருகை புரிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிஷ்கிந்தா கஷேத்திரம். ஹம்பி நகரமானது விஜயநகர பேரரசின் தலைநகரமாக திகழ்ந்தது. இன்று இந்நகரம் பாரம்பரிய கட்டிடக்கலை, நினைவு சின்னங்கள், குகைகள், கற்கோயில்கள், பசுமையான வளம், நீரோடை என பலவற்றிற்கும் புகழ் பெற்றுள்ளது. புராண காலத்தில் தற்போதைய மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள நாசிக், பஞ்சவடி பகுதியிலிருந்து ஹனுமான் அவதரித்த ஹம்பி வரை கிஷ்கிந்தையாக அறியப்பட்டது. பகவான் ராமச்சந்திரர் கிஷ்கிந்தையில் பல அற்புதமான திவ்ய லீலைகளை அரங்கேற்றியுள்ளார். வானர படைகளின் தலைவர்களான வாலியும் சுக்ரீவனும் கிஷ்கிந்தையை தலைமையிடமாக கொண்டிருந்தனர். ஹம்பியில் காணப்படும் கோயில்களை அறிவதற்கு முன்பாக ராமர் கிஷ்கிந்தைக்கு வந்த சம்பவத்தை பற்றி சுருக்கமாக அறிவோம். ராமரும் ஹனுமானும் சந்தித்தல். பஞ்சவடியில் ராவணன் சீதையை கடத்திய பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் அவளை தேடி தீவிரமாக அலைந்த சமயத்தில் ராமர் கபந்தன் என்ற அசுரனை கொன்றார். அசுரன் சாப விமோசனம் பெற்றவுடன் ராமரிடம் தென்பகுதி நோக்கி பயணித்தால் சுக்ரீவனை சந்திப்பீர்கள் என்றும், அவனுடன் நட்புறவை ஏற்படுத்தினால் சீதையின் இருப்பிடத்தை கண்டறிய முடியும் என்றும் அறிவுறுத்தினான். அதன்படி ராமரும் தெற்கு நோக்கி பயணித்து ரிஷ்யமுக மலையை அடைந்தார். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் ஏற்பட்ட கடும் பகையினால் சுக்ரீவன் கிஷ்கிந்தையிலிருந்து விரட்டப்பட்டார். மாதங்க ரிஷியினுடைய சாபத்தின் காரணத்தினால் வாலியினால் ரிஷ்யமுக மலைக்குள் நுழைய முடியாது என்பதை அறிந்திருந்த சுக்ரீவன் அங்கே தஞ்சமடைந்தார். ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து அவர்கள் வாலியின் உளவாளிகளாக இருப்பார்களோ என பதட்டமடைந்தார். ஹனுமான் சுக்ரீவனின் அமைச்சராகவும் நண்பராகவும் உதவியாளராகவும் இருந்தார். அவர் உடனடியாக பிராமண வேடத்தில் அவர்களை அணுகி தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஹனுமானின் பேச்சு. ஹனுமானின் மென்மையான பேச்சு, ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட வார்த்தைகள், சொற்கோர்வைகள், முகபாவனை, சைகைகள், சாஸ்திர ஞானம் முதலியவை ராமரை வெகுவாக கவர்ந்தன. ஹனுமானின் உண்மையான அடையாளத்தையும் ராமர் புரிந்து கொண்டார். பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் தங்களை மாமன்னரான தசரதனின் புதல்வர்கள் என ஹனுமானிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு தங்களது கதையை தெரிவித்தனர். ஹனுமான் உடனடியாக ராமரையும் லக்ஷ்மணரையும் தோளில் சுமந்து சுக்ரீவன் வசித்த ரிஷ்யமுக மலைக்கு அழைத்து சென்றார். சுக்ரீவனின் பரீட்சை. அப்போது கூட சுக்ரீவனின் அச்சம் தெளியவில்லை. ராமர் தமது மனைவியான சீதையை ராவணன் கடத்தி சென்று விட்டான் என்றும், அவனை பற்றி கேள்விப்பட்டீர்களா என்றும் சுக்ரீவனிடம் வினவ, சுக்ரீவனோ தமது மனைவி ருமாவை வாலி கடத்தி சென்று விட்டான் என்று ராமரிடம் தெரிவித்தார். பல விவாதங்களுக்கு பின்னர் ராமரும் சுக்ரீவனும் அக்னி குண்டத்தின் முன்பாக பரஸ்பர நட்புறவை ஏற்படுத்தி கொண்டனர். ராமர் வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தையும் மனைவியையும் மீட்டுக் கொடுப்பதாக உறுதியளித்தார். இப்போது கூட சுக்ரீவனுக்கு ராமரின் மீது முழு நம்பிக்கை ஏற்படவில்லை. வாலி மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பதால் அவனுக்கு எதிராக போரிடுவதற்குரிய சக்தியை நிரூபிக்க வேண்டும் என சுக்ரீவன் ராமரிடம் தெரிவித்தார். முதல் பரீட்சை. துந்துபி என்னும் அசுரனின் உடலை வாலி பல மைல்களுக்கு அப்பால் தூக்கி வீசி இருந்ததால் ராமரும் அந்த உடலை ஒரே உதையினால் பல மைல்களுக்கு அப்பால் எரிய வேண்டும். இரண்டாவது வேண்டுகோள், அங்கிருந்த 7 பனை மரங்களையும் ஒரே அம்பினால் துளைக்க வேண்டும். இதை கேட்ட ராமர் புன்முறுவலுடன் தமது திருப்பாதத்தால் துந்துபியின் உடலை உதைக்க அது பல மைல்களுக்கு அப்பால் வீசப்பட்டது. ராமர் அம்பை எய்த போது அது 7 பனை மரங்களையும் ஊடுருவி பாதாள லோகம் வரை சென்று மீண்டும் அவரது அம்புரா
தூணிக்கு திரும்பியது. அந்த அதிசயத்தை கண்ட பிறகு சுக்ரீவனுக்கு ராமரின் மீது பூரண நம்பிக்கை ஏற்பட்டது. மன்னன் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக அமைச்சர்களை கலந்தாலோசிப்பது அவசியம் என்பதையும், எதிரியை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்ட கூட்டணி அவசியம் என்பதையும் மண்ணுலக ஆட்சியாளர்களுக்கு உணர்த்துவதற்காக முழுமுதற் கடவுள் ராமர் சுக்ரீவனுடன் கூட்டணி அமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமர் வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினார். சுக்ரீவனை உடனடியாக கிஷ்கிந்தையின் மன்னராகவும் ராமர் முடிசூட்டினார். சிறிது காலம் கழித்து வானர படைகள் கிஷ்கிந்தையில் இருந்து 4 குழுக்களாக பிரிந்து 4 திசைகளிலும் சீதாதேவியை தேடினர். 4வது குழுவில் அங்கதன், ஜாம்பவான், ஹனுமான் இடம்பெற்றிருந்தனர். கழுகு ஜடாயுவின் சகோதரரான சம்பாத்தி கழுகு சீதை இலங்கையின் அசோகவனத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் செய்தியை தெரிவித்தார். அதன் பிறகு ஜாம்பவான் ஹனுமானின் சக்திகளை அவருக்கு நினைவூட்டுதல், ஹனுமான் இலங்கைக்கு தாவுதல், சீதையை காணுதல், ராமர் ராவண யுத்தம் என ராமாயணம் தொடர்கிறது. ஹம்பியில் உள்ள இடங்கள். ஹம்பியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல்வேறு ராமாயண லீலா ஸ்தலங்களை இன்றும் காணலாம். அவற்றை பற்றிய குறிப்புகளை காண்போம். சபரியின் குகை. மாதங்க ரிஷி தமது உடலை விடுவதற்கு முன்பாக தமது பெண் சீடரான சபரியிடம் உன்னை காண ராமர் வருவார் என ஆசிர்வதித்திருந்தார். குருவின் வார்த்தையில் முழு நம்பிக்கை கொண்டிருந்த சபரி தினந்தோறும் ராமரின் வருகைக்காக பல ஆண்டுகள் ஆவலுடன் காத்திருந்தாள். ராமரும் லக்ஷ்மணரும் பம்பா சரோவரை அடைந்த பிறகு நேராக சபரியின் ஆசிரமத்திற்கு சென்றனர். மூதாட்டியான சபரி உடனடியாக ராமருக்கு இனிப்பான பழங்களை மட்டுமே அர்ப்பணிக்க முடிவெடுத்து பழத்தின் ஒரு பகுதியை கடித்து சோதித்த பிறகே ராமருக்கு அர்ப்பணித்தார். சபரி கொடுத்த பழங்களை சுவைக்க ராமர் முனைந்த போது லக்ஷ்மணர் அவை ஏற்கனவே சபரியினால் கடிக்கப்பட்டவை என தெரிவித்தார். அதற்கு ராமர், நான் எத்தனை பழங்கள் உண்டிருந்தாலும் அவை சபரியின் பக்தி பழங்களுக்கு ஈடாகாதவை என்று லக்ஷ்மணரிடம் தெரிவித்தார். நாம் அர்ப்பணிக்கும் பொருளை விட பக்தியுடன் அர்ப்பணிக்கும் மனநிலையை மட்டுமே பகவான் கவனிக்கிறார். சபரி வாழ்ந்த குகையை இன்றும் நாம் ஹம்பியில் காணலாம். பம்பா சரோவர். சபரியின் குகைக்கு அருகில் பம்பா சரோவர் தென்படுகிறது. இவ்விடத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தாள். சைதன்ய மகாபிரபு ஹம்பிக்கு விஜயம் செய்த போது பம்பா சரோவரில் நீராடினார் என சைதன்ய சரிதாமிருதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய லீலை 9.316. ஆஞ்சநேய மலை. ஆனைகுந்தி பகுதியில் அமைந்துள்ள ஹனுமான் கோயில் அவரது பிறப்பிடமாக போற்றப்படுகிறது. இங்குதான் கேசரிக்கும் அஞ்சனைக்கும் ஹனுமான் தெய்வீக மகனாக தோன்றினார். இந்த அழகான கற்கோயிலுக்கு செல்ல 555 படிக்கட்டுகள் உள்ளன. ஸ்ரீ மால்யவந்த ரகுநாத சுவாமி. இவ்விடத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் சாதுர் மாதம் எனப்படும் 4 மாத காலத்தில் தங்கியிருந்தனர். இதற்கு அருகில் இருக்கும் மதுவனத்தில் சீதாதேவியை மீட்ட பிறகு புஷ்பக விமானத்தில் வந்த வானரங்கள் அனைவரும் தரையிறங்கி பழங்களை உண்டு மகிழ்ந்ததாக கூறப்படுகிறது. கோதண்ட ராமர் கோயில். கிஷ்கிந்தையின் மன்னராக சுக்ரீவன் மகுடம் சூட்டப்பட்ட இடத்தில் கோதண்ட ராமர் கோயில் உள்ளது. இவ்விடத்திற்கு அருகில் ரிஷ்யமுகமலை அமைந்துள்ளது. வாலியினால் விரட்டப்பட்ட பிறகு சுக்ரீவன் இவ்விடத்தில் அடைக்கலம் மேற்கொண்டு பல வருடங்கள் வசித்தார். சுக்ரீவன் குகை. ராவணன் அன்னை சீதாதேவியை கடத்திய போது சீதாதேவி வீசிய ஆடை ஆபரணங்கள் இவ்விடத்தில் தான் விழுந்தன. அதன் சுவடுகளை இன்றும் கற்களில் காணலாம். ராமர் லக்ஷ்மணரின் திருப்பாத சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. யந்த்ரோ தாரக ஆஞ்சநேயர். ஹனுமான் முதலில் ராமரையும் லக்ஷ்மணரையும் இங்குதான் சந்தித்தார். கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலத்தில் மாபெரும் பண்டிதரான ஸ்ரீ வியாச தீர்த்தர் இவ்விடத்திற்கு வருகை புரிந்த போது அவரது மனதில் குறிப்பிட்ட ஒரு ஹனுமானின் உருவம் தோன்றிக் கொண்டே இருந்தது. அவர் கரிக்கட்டையினால் அந்த உருவத்தை வரைந்து முடித்த போது குரங்கு ஒன்று அந்த கல்லிலிருந்து உயிருடன் வெளியே குதித்தது. அந்த ஓவியம் மறைந்து போனது. மீண்டும் ஓவியத்தை வரைந்த போது அதுபோலவே மீண்டும் ஒரு குரங்கு வெளியே குதித்து ஓவியம் மறைந்தது. இச்சம்பவம் 12 முறை நடைபெற்றது. இறுதியாக ஸ்ரீ வியாச தீர்த்தர் ஹனுமானின் உருவத்தை ஒரு யந்திரத்தினால் கட்டி போட்டார். இங்கு ஹனுமான் அமர்ந்த கோலத்தில் காணப்படுகிறார். விருபாக்ஷ கோயில். இங்கே சிவபெருமானின் சுயம்பு லிங்கம் காணப்படுகிறது. இக்கோயில் பம்பாபதி கோயில்
என்றும் அறியப்படுகிறது. இக்கோயிலின் அடிவாரத்தில் விஷ்ணு கோயிலும் இடம்பெற்றுள்ளது. சப்த தாள மரங்கள். ராமர் தமது திறனை சுக்ரீவனிடம் நிரூபிக்கும் பொருட்டு 7 பனை மரங்களை துளைத்துச் செல்லும் அம்பினை ஏவினர் என்பதை கண்டோம். அந்த 7 மரங்கள் நீண்ட காலமாக அங்கேயே நின்று கொண்டிருந்தன. திரேதா யுகத்தில் ராமராக அவதரித்த அந்த பகவான் கலியுகத்தில் சைதன்ய மகாபிரபுவாக தோன்றிய போது அவர் சப்ததால என்ற பெயரில் அறியப்பட்ட 7 பனை மரங்களின் இடத்திற்கு வருகை புரிந்த போது அவற்றை தழுவிக்கொண்டார். அந்த 7 பனை மரங்களும் மிக பழமையாகவும் கனமாகவும் உயரமாகவும் இருந்தன. சைதன்ய மகாபிரபுவினால் தழுவப்பட்டதால் அம்மரங்கள் அனைத்தும் வைகுண்ட லோகத்திற்கு திரும்பின. 7 மரங்களும் புறப்பட்ட பிறகு அந்த இடம் வெற்றிடமாக மாறியதை கண்ட மக்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு என்னும் இந்த சந்நியாசி பகவான் ராமச்சந்திரரின் அவதாரமே என்பதை உணர்ந்து கொண்டனர். சைதன்ய மகாபிரபு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மரங்களுக்கும் வைகுண்ட பிராப்தத்தை அருளும் போது மனிதர்களுக்கு கூறவும் வேண்டுமோ? ஹனுமானின் சேவை மனப்பான்மை. ஹனுமான் ராமாயணத்தில் சேவை செய்தது மட்டுமின்றி மகாபாரதத்திலும் அர்ஜுனனின் ரத கொடியிலும் பீமனின் கர்ஜனையிலும் பங்கெடுத்து கொண்டார். சேவை மனப்பான்மைக்கு ஹனுமான் மிகச்சிறந்த உதாரண பக்தராகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் விழிப்பான சேவை, முன்னுதாரண பிரம்மச்சாரி, துறவு, சாஸ்திர ஞானத்தை நடைமுறை வாழ்விற்கு ஏற்ப கடைபிடித்தல், சக்தி வாய்ந்த சேவகர், குறிப்பறிந்து சேவை செய்தல், உற்சாகம், புத்துணர்ச்சி, பேச்சு திறன், பணிவு என ஹனுமானின் திவ்ய குணங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அவரது பிறப்பிட பூமியான ஹம்பியை தரிசிப்பதால் பக்தியில் சிறந்த சேவை மனப்பான்மையை நாமும் நிச்சயம் வளர்த்துக் கொள்ள முடியும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.